எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி புள்ளிகளை சமாளிக்க படாத பாடுபடுகிறாராம். எதற்காக இப்படி பணிந்து போனீர்கள் என முகத்துக்கு நேராக கேட்பவர்களிடம், எனக்காகவோ வழக்குகளுக்காகவோ நான் இறங்கி போகவில்லை, சிறைக்கு போகவும் நான் தயார் நிலையில்தான் இருக்கிறேன். கட்சியில் நலனுக்காகத்தான் கூட்டணிக்கு சம்மதித்தேன். சின்னத்துக்கே சிக்கல் வரும் சூழலில் என்னால் வேறு என்ன பண்ண முடியும் என மனம் விட்டு பேசுகிறாராம். இத்தகைய விளக்கங்களையும் தாண்டி கட்சியிலிருந்து வெளியேறுகிறவர்கள் தாராளமாக போகட்டும் என்கிற மனநிலைக்கும் வந்துவிட்டாராம். தன் கட்சி ஆட்களை வைத்தே காவி கட்சி ஆடும் ஆட்டங்களை வேடிக்கை பார்த்துவிட்டு தன் மீது மட்டும் காட்டம் காட்டுவதால் இந்த அளவுக்கு கடுப்பாகிவிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவது உறுதி என்றாகிவிட்ட நிலையில் எதிர்வரும் தேர்தலில் சீமானை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என ஆலோசித்து வருகிறதாம் காவி கட்சி. கூட்டணியை தவிர வேறு எதற்கும் தயார் என்கிற மனநிலைக்கு சீமான் அவர்களை கொண்டு வந்து விட்டதே பெரிய வெற்றி என நினைக்கும் அவர்கள் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளும் சாதகமாகி வரும் சூழலில் வியூகத்தை வேறு மாதிரி மாற்றுகிறார்களாம். வரும் தேர்தலில் ஆளும் தரப்புக்கு எதிராக கடுமையான பரப்புரை செய்து தடாலடி காட்ட சீமானை ஆயுதமாக பயன்படுத்த திட்டமிடுகிறார்களாம். இதற்கு பதில் கைமாறாக சீமான் போட்டியிடும் தொகுதியில் இலக்கட்சி மூலமாக அவர் வெல்ல உதவும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த முறை சீமான் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியில் போட்டியிட உத்தேசித்திருப்பது கூடுதல் தகவல். பாஜகவின் மாஜி அண்ணாமலை அவர்கள் தன் பதவி போனாலும் பரவாயில்லை, அதிமுகவிலிருந்து வந்த நயினார் நாகேந்திரன் மற்றும் தலைவர் பதவிக்கு வந்துவிடக்கூடாது என கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்த்தாராம். ஆனாலும் டெல்லி தலைமையோ நயினார் நாகேந்திரனுக்குத்தான் கூட்டணியை சமாளிக்கும் சக்தியும் அணுகுமுறையும் இருக்கிறது என சொல்லி அவரையே தலைவராக்கி விட்டதாம். கட்சி தலைமையே இப்படி நம்பினாலும் அந்த கட்சியின் புது தலைவரை பற்றி நன்கு அறிந்த சிலர் எளிமையானவர்தான், தன்மையானவர்தான், ஆனால் 3 சாதிக்காரர்களை தவிர வேறு யாரையும் அவர் நம்ப மாட்டார், சாதி ரீதியான இந்த பாகுபாடு மனநிலையை மட்டும் மாற்றிக்கொண்டால் நிச்சயம் புதிய பொறுப்பில் சாதிப்பார் என்று அக்கறையோடு சொல்கிறார்களாம். தனியார் பள்ளிகளின் வாசலில் போய் நின்று மாணவர்களை அரசு பள்ளியில் சேரச் சொல்லி பிரச்சாரம் செய்யுங்கள் என விசித்திர உத்தரவு போட்டு அதற்காக ஆசிரியர்கள் தீவிரப்படுத்தவும் செய்ததாம் சென்னை மாநகராட்சி. இதனால் ஒரு சில இடங்களில் தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் பிரச்சனை வர சிலர் மாநகராட்சிக்கே போய் ஆவேசப்பட்டார்களாம். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கிவிட்டு அங்கு போய் மாணவர்களை அரசு பள்ளிகளுக்கு அழைத்து பிரச்சாரம் செய்வது எந்த வகையில் நியாயம் என ஆசிரியர்கள் ஆதங்கப்பட, விஷயம் மீடியாக்களின் கவனத்துக்கு போய்விடக்கூடாது என்கிற பதற்றத்தில் அவர்களை அமைதிப்படுத்தி அனுப்பி வைத்தார்களாம். பொதுத் தேர்வு நடக்கும் காலத்தில் மாநகராட்சி தரப்பின் இந்த செயல் ஆசிரியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை கிளப்பியிருக்கிறதாம்.